அப்படி என்ன பார்த்தா பால்கார மாதிரி இருக்குதா? ஒரு பாட்டு பாட்டு வந்து யாரும் பேசாதே 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 அப்படி தெளிவா சொல்லு. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, அரை மனைவி சிறந்த நாய்மார்களே, தாய்மார்களே, ஆட்டம் பார்க்க வந்து வீட்டுல சகாணி பச்சிட்டு கொண்டு வச்சு தூங்குறவங்களே, போடணும் நல்லவங்களே கெட்டவங்களே, பெரியவங்களே சின்னவங்களே, வயசுக்கு வந்தவங்களே, வயசுக்கு வர ஏங்கி தவிக்கிறவங்களே, வயசுக்கு வந்துட்டியா நல்லவங்களே கெட்டவங்களே, சின்னவங்களே பெரியவங்களே, தம்பி குஞ்சுகளே அநேக கோடி வந்தணும். 25,000 ரூபாய் எடுத்து கொடுப்பாங்க. எடுத்து வாங்கி டேபிள் போட்டு கொடுங்க. அந்த குஞ்சு கும்பிட்டாவா? தம்பி குழந்தைகளுக்கு வணக்கம். வணக்கம். அங்கிருந்து வந்து அவையிலே அரிசி போட்டாங்க, அர்ஜுன ஒன்று உடையில படிச்சு கொட்டினாங்க வாழை இலையில, கொட்டிக்கணும் நம்ம கொலையில, ஆட வந்திருக்கோம் நாடக கலையில. அண்ணே மட்டும் மண்டை விடுமா? இப்போ
அங்க கோயில கட்டி கும்பிடு வந்தது எந்த காலம் ஐயா அந்த காலம் இப்போ மனிதனை ஏமாத்தி துண்றான். அது இந்த காலம். ஏத்தம் போட்டு இறப்பறிச்சது அந்த காலம். அந்த காலத்துல மாட்டை கட்டி ஏத்தம் போட்டு இறப்பறிச்சாங்க. அது அந்த காலம். இப்ப போட்டு பட்டன் பாவங்கிறது இல்ல. ஒரு சிம் போட்டு ஒரு போன் பண்ணா போதும். தண்ணி பம்பிட்டு ஈத்து அடிக்குது. பாட்டில் அடிக்குதுங்க. ஈத்து அடிக்கிறது இந்த காலம். மஞ்சளை பூசி குங்குமம் வச்சது அந்த காலம். அந்த காலத்துல எங்க பாட்டி மாதிரிலாம் மஞ்சளை பூசி குங்குமத்தை வச்சாங்கன்னா மங்களகரமா கையெடுத்து கும்பலாமான்னு இருப்பாங்க. இப்ப இருக்கிறவங்க எப்படி தெரியுமாக்குறாங்க? பீ மாதிரி ஒண்ணுக்குது. அதான் பீரின் லவ்லியாம வேற லவ்லி. அதை எடுத்து பூஞ்சி போட தடிக்கிட்டு கண்ணு மசுரா மாடுற ஓடினா ஸ்டிக்கர் போட்டு அதான் பிக்கரு ஸ்டிக்கர் போட்டு எடுத்து ஓடிக்கிறாங்க. எங்க பாட்டி வச்சுக்கிற பொட்டலாங்க பாரு, அதுக்கும் நல்லா தெரிஞ்சு பாரு. எதுக்கு உங்களுக்கு என்ன தெரியுதா? அதுதான் இந்த காலம். அது மட்டும் இல்ல, முட்டிகையோட ஜாக்கெட் போடுறது அந்த காலம். கை தூக்கினா அக்கு தெரியுது, பின்னாடி பார்த்தா பாடி தெரியுது. அந்த மாதிரி ஜாக்கெட் போடுறாங்க. அது இந்த காலம். இது பொம்னாடிகள் மட்டும் கிடையாது, ஆம்பளைகளுக்கு தெரியுமா? கோயிலை கண்டு கும்பிடு போட்டது அந்த காலம். கோயில ஏன்னா பார்த்தா அந்த காலத்து பெரியவங்க கோயில எடுத்து கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆனா இப்ப இருக்கிறவனுங்க பாரு, இப்ப இருக்கிறவர் யாரு இருக்கிறாரு? இருக்கிறானுங்க பாரு, சில பேர் இருக்கிறானுங்க. அதெல்லாம் விட விட்டு எங்க கம்பல்ல ஒரு யாரு இருக்கிறாங்க? கம்பல் சமத்தான பாரு. கோயிலுக்கு கண்டு கும்பிடு போடுறது அந்த காலம். இப்ப கூட்டாக்காரே கதி இருக்கிறாரு. கும்பிடுகிறாரு. கோயில கண்டு கும்பிடு போட்டது அந்த காலம். குட்டியா காலம் தொட்டு கும்பிடுறாங்க. அது இந்த காலம். ஆம்பளை பொம்பளை சரியா போச்சு. சின்ன பசங்களுக்கு என்ன கேக்குறியா? சின்ன பசங்களுக்கு தண்ணி ஒண்ணு கூட சின்ன ஆம்பளை பொம்பளை சொல்லிட்டேன். சின்ன பசங்களுக்கு கேக்குறீங்க. சின்ன பசங்களும் வச்சுங்க. எப்படி தெரியுமா? அந்த காலத்துல நம்ம சின்ன புள்ளையா இருக்கும்போது அந்த புள்ளையா இருந்திருப்பேன். நம்ம புள்ளையா இருந்திருப்பேன். அப்பெல்லாம் ஸ்கூல் வாத்தியார் வந்தாருன்னா என்ன பண்ணுவேன்? ஐயா வணக்கம் ஐயா. வாத்தியாரை கண்டு வணக்க வச்சது அந்த காலம். புக்குதுக்கு பாத்தீங்களா? ஊரா மட்டும் புள்ளைங்க என்ன பண்ண? அந்த டீச்சர் நல்லா இருக்கிறாளா? இந்த டீச்சர் சூப்பரா இருக்கிறாங்களா? அந்த பொண்ணு செம்மையா டீச்சருக்கு கண்டு சைட் அடிக்குது. அது இந்த காலம். என் பேரு என் ஊரு வரைக்கும் பாடியதெல்லாம் நம்முடைய சித்தரி கட்டி வாரி. அதனால உலக பெரிய சூழ்நிலை நடக்குது. இருக்குது. அதை எடுத்து விட்டோம்னா அண்ட சராசரி போனோமா?
கைகேம் திரும்ப பகல எங்க அண்ணன் உட்கார்ந்து எனக்கு ஒரே பீர் வந்துச்சுடா. பீர் குடியார பசங்க புத்தியாங்க போகுது பாரு. நான் தான் இல்ல மன சுத்தினேன். சுத்தம் போதுன்னா வரும் கிருகிருன்னு மயக்கம் வரும். இந்த குடிகார பையன் நான் தான் கிருகிரு மயக்கத்தை ஏதாவது வாட்சி சொல்லிட்டு வச்சுக்க. நான் பீர் போட்டு போறேன் மட்டும். ஒரே பாட்டு வந்தானா குடியார பசங்களா மொத்தம் மூளை வண்டி குத்துற மாதிரி குத்திரும் போடா. ரைட்டா நீட்டா பீரு வந்தேன் நான் போட்ட வந்தானுங்க. இதெல்லாம் நம்ம பேசுறோம். ஆமா குடிக்கார நம்ம விட்டுரு நம்ம அப்படியே வச்சு குடியார கொடு. ஆனா நம்ம சொல்றோம் இல்லையா ஆமா அதை ஊங்கோட்டையும் போது கேட்டுங்கிறானே ஆனா எதை வச்சுட்டேன் நானும் படித்த பட்டதாரி படித்து முடித்து விட்டு அடிய காலம் வேலை நமக்கு இருக்கேன் இருக்கிறேன் லைட்டு குழப்பமாக்குது. என்ன விசேஷம் எங்க திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமட்டம் தாயூத்து கிராமத்திலே சரோஜா அம்மா அவர்கள் மாண்டு மடிந்து சிவலோகம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதி அடைந்து விட்டார்கள். அவர்கள் முத்தி மோட்சம் அடைய வேண்டும் என்றால் அவருடைய பெயரை சொல்லி ஊர்பதமான அனைவரும் ஒரு இரவு கண்விழிக்க வேண்டும். அப்படி கண்விழித்தால் ஆனால் அப்படி சொல்லக்கூடிய 4ஆம் பதி அடைவார்கள். அடைந்தால் என்பது சான்றோர் வாக்கு. அத்தன்மைக்கேற்ப கண்விழிப்பதென்றால் அவள் எளிது கிடையாது. ஒரு சொற்பொழிவு, ஒரு இன்னிசை கச்சேரி, ஒரு நாடகம் சொல்லக்கூடிய ஏதாவது கண்பிடிக்க முடியும். அப்படி நாடகம் வைப்பதற்காக சரோஜமாக திருவண்ணாமலை மாவட்டம் வட்டம் கங்கவரத்தை சேர்ந்த ஸ்ரீ அன்னை அபிராமி நாடக மன்றத்துக்கு அழைப்பு விடுத்து எங்களுடைய கம்பெனி ஆசிரியர் கலை முதுமணி விருது வாங்கிய திரு ராஜன் பாபு ஐயா அவர்கள் அவர்கள் குழுவினர் நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் மகாபாரதத்தில் ஒரு காவியமாக விளங்கக்கூடிய 17ஆம் நாள் சண்டை 17ஆம் நாள் சண்டை அல்லது கந்தன் மோட்சம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை உங்கள் நண்பராக நடத்த வந்துள்ளோம். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் சாலக்கூட்டம், மேலக்கூட்டம், சொற்குற்றம், கடினப்பாறை சொல்லக்கூடிய யாதொரு குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் எப்படி தொடர்பு அடிப்பீங்களோ அந்த மாதிரி அடிக்காத எங்க வீட்டு செல்லப்பிள்ளை பார்த்து இரவு முழுவதும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு உங்கள் பாதத்தை தொட்டு பண்ணி கேட்கிறோம். யாதொரு பயிர்கள் டெல்லி பட்டம் அஸ்தினாபுரத்தை ஆண்டக்கூடிய துறை வருகிறார்கள். அதற்கு முன்பதாக அப்படி இருந்தாலும் எத்தனை தெய்வத்தை கூப்பிட்டாலும் நமக்கு காட்சி தர போது கிடையாது. அமர்ந்திருக்கக்கூடிய சபையாருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுவிட்டு நாடகத்தை துவக்க வேண்டும். அப்படியே டெல்லிப்பட்டினம் அஸ்தினாபுரி ஆண்டு வரக்கூடிய துரை துரியோதன மகாராஜா சபையார் அன்னவரால் கதை தொடரும். நாளைக்கு 21
50 ரூபாய்க்கு போலாம்.